அனாகாயினோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அனாகாயினோட ஐசிஓ பிளாட்ஃபார்ம் குளோபலாக லான்ச் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களை இந்த பிளாட்ஃபார்முக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் அப்ளைனோட ரெஃபரல் லிங்க்கை வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஐடிக்கான ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே அந்த ரெஃபரல் லிங்க் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த பேஜுக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த லிங்க் மூலமாக வந்தீங்களோ அந்த ரெஃபரல் லிங்க் ஆட்டோ ஃபெச் ஆகிருக்கும். அதை நீங்கள் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட மற்ற டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ண முடியும். இப்போ நான் வெரிஃபை கொடுத்த உடனே இங்கே வெரிஃபை ஆகிடுச்சு. இந்த கண்ட்ரி அப்படிங்கிற டேப்பில் இந்தியா ஆட்டோ செலக்ட் ஆகிடுக்கும். வேறு கண்ட்ரீஸ்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அவங்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதில் இருக்க மாதிரி உங்கள் நேமை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கொடுத்த நேம் ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்பாங்க. இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிற ஐடியோட நேமை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட 2400 டேஸ் முடிகிற வரைக்கும் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கிற ஏர்னிங்ஸை வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் இங்கே கொடுக்குற மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். இப்போது இந்த மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் மெயிலை ஃபோன்லேயோ இல்லை வேறு டேப்லேயோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 1 minute டைமர் முடிகிறதுக்குள்ளே நான் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கிறேன். இங்கே வெரிஃபை கொடுக்காம அடுத்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோன்னா இந்த ஓடிபி எக்ஸ்பயர் ஆயிரும். அந்த டைமில் இங்கே ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்து கூட திருப்பி பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதை தவிர்க்கணும்னா இங்கே இருக்கிற வெரிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ராஜெக்டோட 2400 டேஸ் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் மொபைல் நம்பரையும் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ண சொல்லுதுன்னா ஒரு அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க மாதிரி மினிமம் 6 கேரக்டர்ஸில் கிரியேட் பண்ண சொல்லி காட்டுது. ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை திருப்பி என்டர் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 டிஜிட்டில் எம்பினும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டேக் பண்ணுறப்போ வித்ட்ராவல் அப்பெல்லாம் இந்த எம்பின் கேட்கும். ஸோ உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் ஐடியா யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் நீங்களே இந்த எம்பினையோ பாஸ்வேர்டையோ மறந்துட்டாலோ லாகின் பேஜுக்கு போய் ஃபர்கெட் எம்பின் ஆர் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். அதை நான் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே எம்பின் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கன்ஃபார்ம் எம்பினும் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த 2 செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிட்டேன். உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு க்ரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். ஐடி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. உங்களோட மெம்பர் ஐடி நீங்கள் என்டர் பண்ண மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ லாகின் பேஜில் இருக்கீங்க. இந்த இடத்துல உங்கள் மெம்பர் ஐடி ஆர் மெயில் ஐடி அண்ட் இந்த இடத்துல உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே நீங்கள் டேஷ்போர்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. பாஸ்வேர்டு ஆர் எம்பினை மறந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆர் ஃபர்கெட் எம்பின்ல உங்கள் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்கள் மெயிலுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் ஆர் எம்பினை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ண உடனே டேஷ்போர்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவேன். இந்த டேஷ்போர்ட் பேஜில் உங்கள் மெம்பர் ஐடி, உங்களோட ரெஃபரல் லிங்க் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண போகிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு உங்கள் ரெஃபரல் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ சென்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஐடி கிரியேட் பண்ண உடனே உங்கள் கேஒய்சியை சப்மிட் பண்ணணும். கேஒய்சி வெரிஃபை ஆன உடனே தான் உங்களோட வாலெட் அட்ரஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ கேஒய்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் டேப்பில் வியூ கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே கேஒய்சி வெரிஃபிகேஷன் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த பர்சனல் ஐடி டேப்பில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் கார்டு ஆர் லைசன்ஸில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணுற பர்சனல் ஐடியோட ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ப்ரூஃபோட ஃப்ரண்ட் சைடு இமேஜை இங்கேயும் பேக் சைடு இமேஜை இங்கேயும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நேஷ்னல் ஐடியில் பாஸ்போர்ட், ஆதார் கார்டு ஆர் ஓட்டர் ஐடியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அதே மாதிரி நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் செலக்ட் பண்ணுற நேஷ்னல் ஐடி ப்ரூஃபோட ஃப்ரண்ட் சைடு இமேஜ் இங்கேயும் பேக் சைடு இமேஜ் இங்கேயும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கொடுத்த ப்ரூஃபை கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி உங்கள் செல்ஃபியை இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற கேஒய்சி இமேஜஸ் கிளியராக இருக்க மாதிரியும் 2 MB சைஸுக்குள்ளே இருக்க மாதிரியும் என்ஷோர் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் ஆகிடும். உங்கள் கேஒய்சியோட ஸ்டேட்டஸை இங்கே டேஷ்போர்ட்லையும் வியூ கிளிக் பண்ணால் உள்ளேயும் உங்களால் பார்த்துக்க முடியும்.
பெண்டிங்னு இருக்கிறது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா வெரிஃபைட்னு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண கேஒய்சி டீடைல்ஸ் மேட்ச் ஆகாட்டியோ கிளியராக இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸும் உங்கள் கேஒய்சி பேஜில் அப்டேட் ஆகும். ரிஜெக்ட் ஆன டீடைல்ஸை மட்டும் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஒய்சி வெரிஃபை ஆன உடனே தான் நமக்கு வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ டெபாசிட் பண்ணுறது எப்படி, ஸ்டேக்கிங் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.